எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எள்ளு இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எள்ளு பொடிக்கு எள்ளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. எள்ளு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை இறக்கிக்கலாங்க. அதே கடாயில் ஒரு அரை பங்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு பங்கு எள்ளுன்னா அரை பங்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா கலர் மாதிரி வாசனை வந்துருச்சுங்க. இதை இறக்கி மாற்றிக்கலாங்க. இதே கடாயில் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. இது கூடயே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. ஜீரகம் கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையில் ஓரளவு தண்ணி குறைஞ்சோன்னே நம்ம இது கூடயே பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து வறுத்தா சீக்கிரம் கருவேப்பிலை வதங்கிடுங்க. கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டாச்சுங்க. எடுத்துக்கலாங்க. ஒரு 10 போல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அது கூட 2 கட்டி பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதே நல்லெண்ணெயில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாங்க. அறுத்த எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு முதல்ல எள்ளை தவிர மற்ற எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. கடைசியாக எள்ளு சேர்த்து அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாங்க. எள்ளை முதல்ல சேர்த்து அரைச்சா எண்ணெய் கசியுங்க. அதனால மிச்சம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியாக எள்ளு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான எள்ளு பொடி ரெடி ஆகிட்டுங்க. இந்த பொடி கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.